தலைகீழ் மாற்றம். ஆண்டவரின் நாளை பற்றித்தான் நேற்றைய வாசகத்திலும் இன்றைய வாசகத்திலும் யோவேல் இறைவாக்கினர் குறிப்பிட்டு பேசுகின்றார். இன்றைய வாசகத்தில் பொறுத்தவரை யோவேல் இறைவாக்கினர் தலைகீழ் மாற்றத்தை பற்றி பேசுகின்றார். ஆண்டவரின் நாளின் பொழுது நாம் எதிர்பார்க்காத ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழும். அது என்ன? எகிப்தும் மற்ற நாடுகளும் ஆறு கொண்ட வளத்தால் பேறு பெற்ற நாடுகள். செல்வ செழிப்பிற்கு அங்கு குறைவே இல்லை. அதே சமயத்தில் சில நாடுகள் பஞ்சம், பட்டினி போன்றவற்றால் வறுமையை சந்தித்த நாடுகள். ஆண்டவரின் நாள் வரும் பொழுது இந்த இரண்டுமே தலைகீழாக மாறி போகின்றது. எப்படி? எகிப்தில் இருந்த மக்களை மனிதர்களாக மதிக்கவே இல்லை. ஆண்டவரின் திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள், மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் என்கின்ற பொழுது அது கடவுளின் நாளின் பொழுது தலைகீழான மாற்றத்தை சந்திக்க போகின்றது. ஆண்டவர் அவர்களை நசுக்கத்தான் போகின்றார். வளத்தில் உழன்ற நாடுகளை நசுக்கத்தான் போகின்றார் என்று சொல்கின்றார். அதே சமயத்தில் இதுவரை கொடுமைகளை அனுபவித்த மக்கள் அனைவரும் கடவுள் முன்பாக உயர்வை பெற்று நிற்கப் போகிறார்கள் என்பதையும் சொல்கின்றார். ஏனென்று கேட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே காணவில்லை. ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி காண்பார்கள் என்றும் சொல்கின்றார். இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் நாள் என்பது பல பேருக்கு பேரிடியாக இருக்கும், சில பேருக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் கொடுமைகளை அனுபவித்திருந்தால் நிச்சயமாக அது அத்தோடு நீண்டு கொண்டே போகப் போவதில்லை. முடிவுக்கு ஆண்டவர் முன்பாக மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது தெள்ளத் தெளிவான உண்மை. இந்த உண்மையைத்தான் பணக்காரனும் ஏழை லாசரும் என்ற உண்மையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறி சென்றிருக்கின்றார். உணர்ந்து பார்த்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே செல்வ செழிப்பில் இருந்தோம் என்று கேட்டால், அதிகாரத்தில் இருந்தோம் என்று கேட்டால், உயர்ந்த இடத்தில் இருந்தோம் என்று கேட்டால், நமக்கு கீழ் இருப்பவர்களையும் ஏழைகளையும் மதித்து பழகி அவர்களையும் உயர்வுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவரினால் நம் அனைவருக்குமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். தலைகீழாக மாற்றம் தராது.